ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொங்கல் vlog தான். பொங்கலுக்கு முன்னாடி வந்து என்னென்ன ஸ்பெஷல், இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ப்ரீ பொங்கல் இந்த வாட்டி வந்து ஆஃபீஸில் வந்து பயங்கரமாக கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ பொங்கலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வைக்கிறது வந்து வழக்கம். தீபாவளிக்கும் சரி பொங்கலுக்கும் சரி இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நம்ம வந்து மருதாணிக்கு வந்து டிசைனுக்கு வந்து நிறையா ஷாப்ஸுக்கெலாம் போய் நிறைய செலவுலாம் பண்ணி மெஹந்திலாம் வந்து போடுவோம். பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிதுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டிக்கர்ஸு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹5, ₹6, ₹8, ₹10 வரைக்கும் எனக்கு வந்து கிடைக்கிது. ஸோ ரொம்பவே ஈஸியாக அந்த தடவை வந்து இந்த ஸ்டென்சில்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து மெஹந்தி வந்து போட்டோம். ஸோ நிறைய இது மாதிரி அரபிக் டிசைன்லாமும் இருக்குது. விரலில் வச்சுக்கிற மாதிரிலாம் கூட இருக்குது. நம்ம அந்த ஸ்டிக்கரை வந்து பிச்சுட்டு நமக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ஒட்டிட்டு இதை மாதிரி அந்த மருதாணி கோனாலேயோ இல்லை மருதாணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அரைச்சி வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு அரைக்க முடியல கடைசி நிமிஷத்தில் கோன் யூஸ் பண்ணி தான் நான் வந்து மருதாணி வந்து போட்டேன். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லும் விட்டுட்டு மறுநாளைக்கு வந்து நம்ம ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணும்போது சூப்பராக வந்து போயிடுது. சம்டைம்ஸ் என்னென்னா உள்ளுக்குள்ளே வந்து டிசைன் கட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த நம்ம ஸ்டிக்கரை பிக்கும்போது கட் ஆயிடுச்சுன்னா ஸ்மஜ் ஆகிடுது. அதை மட்டும் நம்ம வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். ஸோ அந்த ஸ்டிக்கரை பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வந்து நம்ம வந்து போடலாம். ஏன்னா வந்து இந்த வாட்டி இந்த ஃபிங்கர்ஸ்க்கு வைக்கிறது வந்து வாங்கலை. ஃபிங்கர்ஸ்க்கு தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி கை மாதிரியே வந்து சேர்ந்துருக்கு. நம்ம என்ன பண்ணோம் அதை வந்து தனித்தனியாக கட் பண்ணணும். ஃபிங்கர்ஸ்க்கு வரதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் வந்து தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து டிசைனுக்காக மெஹந்தி டிசைன் வந்து புதுசு புதுசாக நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நிறையாவே இருக்குது. ஆன்லைனில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் சரவணா ஸ்டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சீப்பாக இருக்குது. ஸோ ₹3 ₹4 கூட கிடைச்சிது. நான் வந்து இந்த வாட்டி வந்து பார்த்தேன். பட் ஒரு 4, 5 டிசைன் மட்டும் நான் வந்து பாமுக்கு போடுற மாதிரி மட்டும் தான் நான் வந்து வாங்கினேன். அந்த விரலுக்குலாம் வந்து சும்மா நம்மளே ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கலை. பட் இதை மாதிரி பாமுக்கு உள்ளதை வந்து மட்டும் நான் வந்து இதை மாதிரி ஒட்டி அழகாக ஈஸியாக வந்து போட்டேன். பட் வந்து என்னென்னா நடுவில் ஒரு ஒரு இதில் வந்து டிசைன் வந்து கட் ஆனதுனால எனக்கு வந்து ஸ்மெஜ் ஆகி வந்தது. அதனால் நீங்கள் பிக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து பிங்க. இந்த ட்ரிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய டிசைன்ஸு நீங்கள் வந்து போடலாம். இப்போலாம் வந்து ஆன்லைனில் வந்து நிறைய மெஹந்திக்காக நிறைய வந்து வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் ரொம்பவே நான் நிறைய தேடினேங்க. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அவ்வளோ செலவு பண்ணி நம்ம மெஹந்தி போடணுமா அப்படின்னு நான் வந்து நினச்சேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்டி பஜார் ரோட்லலாம் வந்து போடுவாங்க. அங்கேயுமே இப்போ ரொம்ப விலை வந்து ஏறிடுச்சு. அந்த மெஹந்தி போடுறதுக்குலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாம் வரைக்குமே ₹500, ₹600 வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன ஷாப்ஸ் வாசலெல்லாம் கூட மெஹந்தி வந்து போடுறாங்க. எல்லாமே வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே வந்து இந்த டிசைன் வந்து போட்டு இது மாதிரி வந்து மருதாணி போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவோம். அதுக்கு இது மாதிரி ஷாப்ஸில் எது வந்து சீப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். அமேசான்லலாம் கூட நான் வந்து பார்த்தேன். ஒரு தடவை வந்து அமேசானில் வாங்கி கூட நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாமே ரொம்ப ₹200, ₹300 வந்து இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டிக்கர் வந்து ஜஸ்ட் ஒரு ₹5, ₹6 தான் கிடைக்குது. இது வாங்கிட்டு நம்ம இது வாஷபிள் தான். ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லும் தண்ணியில் ஊற வச்சுட்டா அந்த பேஸ்ட் வந்து போயிடுது. மற்றபடி அதை பிக்காமல் அழகாக வந்து நம்ம காய வச்சுருந்தோன்னா ஒரு 2, 3 வாட்டி வரைக்கும் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இந்த ஸ்டிக்கர்ஸை. ரொம்பவே அழகாக வந்து எங்களுக்கு வந்து இந்த தடவை வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்பவே சிம்பிளான மெஹந்தி வந்து எங்களால் வந்து போட முடிஞ்சிச்சு. ரொம்பவே அழகாக நல்லாவும் வந்து பற்றிச்சு. இன்னும் வந்து அந்த மருதாணி இலை கிடச்சதுன்னா அதை அரைச்சி நம்ம வந்து போடும்போது இன்னுமே வந்து இது வந்து ஒரு மாதிரி மெரூன் ரெட்டாக வந்து போயிடுச்சு எனக்கு இந்த கோன் மருதாணி. ஆனால் வந்து அந்த இலைய பறித்து அரைச்சி போடும்போது நல்லா லைட் ஆரஞ்சு அண்ட் ரெட்டில் வந்து கிடைக்கும். அது இன்னுமே பார்க்க வந்து அழகாக இருந்தது. ஸோ இனிமேல் மெஹந்தி போடணுன்னா இது மாதிரி ஸ்டிக்கர்ஸு பக்கத்தில் ஷாப்போ இல்லை சரவணா ஸ்டோர்ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ எப்போதுமே வந்து பொங்கல் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் ரொம்பவே சூப்பராக வந்து கொண்டாடுவாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து விலாக வந்து நான் 2ஆக ஸ்ப்ளிட்டாக பார்ட் 1 பார்ட் 2ன்னு போடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரீ பொங்கலுக்கு முன்னாடிலாம் வந்து எப்படிலாம் வந்து நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிறத நான் வந்து போடுறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நம்ம வந்து அழகாக நம்மளை ட்ரெஸ் பண்ணிக்குவோம். நம்ம ட்ரெடிஷ்னல் வியர் வந்து எப்போதுமே ஆஃபீஸில் இருக்கும். ஸோ நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாஸ்க் வந்து ரொம்பவே வைரலாக ஃபேஸ் மாஸ்க் வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குங்க இப்போது.
ஃபாக்ஸ் டெயிலோட ஸ்கின் ரேடியன்ஸ் மாஸ்க் அதான் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது கிட்டத்தட்ட 400 to 500 ருப்பீஸில் வருது. ஆஃபர் வந்துச்சுன்னா பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நிறையா வெப்சைட்ஸில் வந்து கிடைக்குது. இது வந்து பிளாக் ஹெட்ஸை ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணுது. அது மாதிரி ஸ்கின்னை வந்து ரொம்பவே பிரைட்டன் ஆக்குது. இது திக்காக ஒரு லேயர் எடுத்துட்டு வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணாக்க சூப்பராக பிரைட்டாக வந்து நமக்கு வந்து ஸ்கின் வந்து ஆயிடுது. இது முக்கியமாக பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் டல் ஸ்கின்னை பிரைட்டாக ஆக்கிறதுக்கும் அப்புறம் போர்ஸை வந்து ரொம்பவே டைட்டன் ஆக்கிறதுக்கும் இந்த மாஸ்க் வந்து ஹெல்ப் ஆகுது. நிறைய மாஸ்க் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணியிருப்போம். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலர் லைட் வைலட் கலரில் வந்து இருக்குது. அந்த ஸ்மெல்லே ரொம்பவே நல்லாயிருக்கு. லைட்டாக வந்து போட்டோடனே லைட்டாக எரியிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இந்த விறுவிறுங்குள்ள அது மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஆனால் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது ஸ்கின்னு. ஸோ மாஸ்க்லாம் போட்டு ஸ்கின்னெல்லாம் பிரைட் ஆக்கிட்டு மெஹந்திலாம் போட்டு நம்ம வந்து வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ண கிளம்பியாச்சு. அன்றைக்கி வந்து ஆஃபீஸ் வந்து ட்ரெடிஷ்னல் வியர் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி ஒரு கேபை பிடிச்சி ஆஃபீஸ் வந்து சாரீ ஒரு மாதிரி கோல்டன் கலர் அண்ட் மெரூன் காம்பினேஷனில் ஒரு ட்ரெடிஷ்னல் வியரில் நம்ம வந்து போயாச்சு. நிறைய காம்படிஷன் வந்து எங்களுக்கு வந்து நடந்தது. ஃபஸ்ட்டு வந்து உரியடியிலேருந்து வந்து ஆரம்பித்தாங்க. உரியடிக்கு வாசலில் வந்து அந்த பானையெல்லாம் கட்டி நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. வயசு பாகுபாடே இல்லாமல் அதே மாதிரி கிரேட் டெசிக்னேஷன்லாம் பார்க்காம அத்தனை பேரும் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் தனித்தனியாக வந்து காம்படிஷன் நடத்தினாங்க. டீம் வைஸும் நடந்தது. தொடர்ந்து எல்லா காம்படிஷன்லேயும் எந்த டீம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வருதோ அவங்க சாம்பியன் ப்ரைஸும் வந்து கொடுத்தாங்க. ஸோ உரியடி நடந்தது. கோலப்போட்டி நடந்தது. கோலப்போட்டியில் தீம் வந்து பொங்கல் தீமில் நிறையா பேர் வந்து போட்டாங்க. அதே மாதிரி ஸ்லோ பைக் காம்படிஷன் வந்து நடந்தது. அதே மாதிரி சாக் ரேஸ் சாக்கை வந்து வச்சுட்டு ஓடுவாங்க இல்லையா, அதுவுமே வந்து பாய்ஸுக்கு நடந்தது. லெமன் அண்ட் ஸ்பூன் அதுவுமே கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருக்குமே வந்து நடந்தது. அத்தனை பேருமே வந்து ரொம்பவே என்த்துவாக வந்து பயங்கரமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் எங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறது வழக்கம். ஸோ தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி சரஸ்வதி பூஜைக்கும் கிஃப்ட் வந்தது. அதே மாதிரி நியூ இயர்க்கு டைரி பென் இது மாதிரிலாம் வந்து நிறையா வந்தது. அதே மாதிரி பொங்கலுக்கு இந்த நியூ இயர்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களுக்கு இது மாதிரி ப்ராசஸில் ஒரு கிளாஸ் வியர் வந்து இந்த டிஃபன் லன்ச் பாக்ஸு மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. செம்ம சூப்பரான குவாலிட்டி. இது வந்து டிஷ் வாஷ் சேஃபு. அதே மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்க ஓவன்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதை மாதிரி ஒரு மெட்டீரியல் அது மாதிரி கிளாஸ் வியர் இருக்கிறதுலே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி இந்த கிளாஸு. ஸோ எக்ஸலண்ட்டாக இருந்தது. அழகாக வந்து நம்ம அதுக்கு ஒரு பேக் போட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அழகாக லன்ச்சு ஒரு ஒரு சாதம், ஒரு பொரியல், ஒரு குழம்பு இது மாதிரி வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் அது மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இந்த பாக்ஸு. இது இல்லைனாக்கா நம்ம டக்குன்னு நம்ம வேறு ஏதாவது நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு சாப்பாடை ஹீட் பண்ணுறதுக்குலாம் இது மாதிரி இந்த கிளாஸ் வியர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். எக்ஸலண்ட்டாக இருந்தது. சூப்பரான குவாலிட்டியில் எங்களுக்கு வந்து இந்த தடவை கிஃப்ட் வந்து வந்தது. இந்த பொங்கல் வந்து சூப்பராக வந்து போச்சு. நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணேன். ஆஃபீஸ் வந்து செம்மையாக வந்து காம்படிஷன்லாம் முடிஞ்சு நிறைய பேருக்கு வந்து ப்ரைஸ்லாம் வாங்கினாங்க. சாம்பியன்லாம் வந்து நிறைய பேர் வின் பண்ணாங்க. ஸோ ஆஃபீஸோட ஃபங்க்ஷன் முடிஞ்சது. அதே மாதிரி வீட்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய தடபுடலான சமையல். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேஷன் வந்து நடந்தது. ஸோ பார்ட் 2ல் நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா.